ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜன் குக்கிங் சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ டெய்லி லைஃபுக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை முழுமையாக பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். டிப்ஸ் நம்பர் 1. டெய்லி எங்களுடைய வீட்டில் பார்த்தீங்களென்றால் நாங்கள் ஏதோ ஒரு வகையான அரிசி டெய்லி கழுவுவோம் சமைக்கிறதுக்கு. கழுவுற அந்த தண்ணியை பார்த்தீங்களென்றால் நாங்கள் அப்படியே அந்த சிங்கிலேயே ஊற்றிடுவோம். அப்படி நாங்கள் ஊற்றுறதால பார்த்தீங்களென்றால் இந்த தண்ணி எங்களுக்கு எதுக்குமே பயன்படாமல் வீணாகிடும். இப்படி நாங்கள் அரிசி கழுவுற தண்ணியை நாங்கள் ஒரு பாலியில் சேர்த்து வச்சுட்டு அதை கொண்டு எங்களுடைய கார்டனில் இருக்கிற மரங்களுக்கு நாங்கள் இதை ஊற்றி கொள்ளலாம். இதால் நிறைய மொட்டுகள் பிடிச்சி நிறைய பூக்கள் பூக்கும். அதை விட காய்கறிகளாக இருந்தால் எங்களுக்கு நிறைய காய்கறிகளும் அது எங்களுக்கு காய்க்கும். அதை விட பார்த்தீங்களென்றால் நாங்கள் வீட்டில் ஏதாவது ஆடு மாடு வளர்க்குறோமென்றால் அதுக்கு கூட நாங்கள் தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த வெயிலுக்கு குடிக்க கொடுக்கலாம். அப்படி குடிக்க கொடுக்குறதால எங்களுக்கு நல்ல புண்ணியமும் கிடைக்கும். அதை விட இந்த வெயில் காலத்தில் ஆடு மாடுகள் எல்லாம் தண்ணி இல்லாமல் அலைஞ்சு திரியும். நாங்கள் அதுக்கு கூட இதை வச்சு கொள்ளலாம். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 2. வெயில் காலம் என்றாலும் சரி, மழை காலம் என்றாலும் சரி, குளிர்காலம் என்றாலும் சரி, இந்த பூண்டும் உருளைக்கிழங்கும் முளைக்கிறதை யாராலுமே தடை பண்ண முடியாது. இதுக்கு பார்த்தீங்களென்றால் இப்போ பார்த்தீங்களென்றால் நான் இந்த பூண்டோடையே இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து வைக்க போகிறேன். இந்த உருளைக்கிழங்கை பூண்டோடு சேர்த்து வைக்கிறதால பார்த்தீங்களென்றால் இந்த உருளைக்கிழங்கு எங்களுக்கு முளவிடாது, பூண்டு எங்களுக்கு முளவிடாது. இதால் பார்த்தீங்களென்றால் எங்களுடைய பணம் எங்களுக்கு சேவாகும். ஏனென்று பார்த்தீங்களென்றால் இந்த உருளைக்கிழங்கு முளைகட்டின உருளைக்கிழங்கை நாங்கள் சமைக்கும் போது அதில் எந்த ஒரு விதமான ஸ்மெல் வரும். அது கறிக்கு டேஸ்ட்டை தராது. அதால் நாங்கள் தூக்கி போட்டுட்டு வேறு உருளைக்கிழங்கை வாங்கிட்டு வருவோம். ஆனால் இப்படி போட்டு வச்சு எங்களுக்கு முழியே வராது. இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 3. நாங்கள் பருப்பு வகைகள் வேண்டி கொண்டு வருவோம். இந்த பருப்பு வகைகளை நாங்கள் உடைச்சி ஒரு போத்தலில் போட்டு வச்சுட்டு அதை நாங்கள் திறந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது நாளடைவில் அதில் இருந்து எங்களுக்கு புழு பூச்சிகள் உருவாகிறத பார்க்கலாம். அப்படி உருவாகினா நாங்கள் இதை சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதை கொட்டி போட்டு புதுசாக நாங்கள் வேற வாங்க வேண்டி வரும். அப்படி வாங்குறதால பார்த்தீங்களென்றால் எங்களுடைய பணம் எங்களுக்கு செலவாகும். இப்போ இதுக்கு பார்த்தீங்களென்றால் நாங்கள் தேங்காய் துருவி முடிய அதை தூக்கி குப்பையில் போட்டுருவோம். இப்போ அந்த குப்பையில் போடுற ஓடை நான் சின்னனாக உடைச்சி போட்டு இப்போ இந்த பருப்பு போத்தலுக்குள்ள நான் போட போகிறேன். இப்படி நாங்கள் போட்டு விடுறதால பார்த்தீங்களென்றால் இதில் உருவாகக்கூடிய அந்த புழு பூச்சி வண்டுகள் எங்களுக்கு உருவாகாமல் இருக்கும். இது நாங்கள் குறைஞ்சது 6 மாத காலம் வரையோ அல்லது இந்த பருப்பில் இருக்கிற டேட் முடியும் மட்டுமோ நாங்கள் இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 4. நாங்கள் நிலக்கடலையை வாங்கி வறுத்து உடைச்சி போட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய கோதை தூக்கி போட்டுருவோம். அதுக்கு பிறகு அந்த நிலக்கடலையில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மெல்லிய கோதை நாங்கள் அதை துப்புரவாக்கி எடுக்கிறதே பெரும் வேலையாக போடும். ஏனென்றால் வீடு முழுவதும் எந்த இடத்துல வச்சு நாங்கள் இந்த கோதை துப்புரவாக்குறோமோ அந்த இடம் முழுவதும் எங்களுக்கு காற்றுக்கு பறந்துடும். அது எங்களுக்கு க்ளீன் பண்ணுறதே பெரிய வேலையாக போடும். அதுக்கு அவசியம் இல்லாமல் இதே போல் நாங்கள் அந்த பொரிச்சு எடுக்கக்கூடிய இந்த கரண்டியில் அந்த நிலக்கடலை எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொட்டி போட்டு இங்கே பாருங்கோ மெதுவாக நாங்கள் இது போல் ஆட்டி விட்டோம் என்றால் அந்த கோதெல்லாம் எங்களுக்கு கீழே கொட்டுப்பட்டுடும். இப்படி கொட்டுப்படுறதால பார்த்தீங்களென்றால் நாங்கள் எந்த பொருளை வச்சு அந்த நிலக்கடலையை க்ளீன் பண்ணுறோமோ அதுக்குள்ளேயே இந்த மேல் தோல் இருக்கும். இப்படி நாங்கள் செய்கிறதால பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு நாங்கள் எந்த பாத்திரத்தை வச்சு அந்த தோலை எடுக்கிறோமோ அதை மட்டும் நாங்கள் தூக்கி குப்பையில் போட்டால் சரி, எங்களுக்கு கிச்சனில் எந்த விதமான கோதுகளும் பறந்திருக்காது, க்ளீன் பண்ணுற வேலையும் இருக்காது. இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 5. நானும் 4-5 டிப்ஸுகள் உள்ளியை எப்படி ஈஸியாக உரிக்கலாம்ன்ட்டு நான் போட்டிருக்கிறேன். ஆனாலும் பார்த்தீங்களென்றால் ஒரு நாள் இஞ்சி உள்ளி பேஸ்ட் செய்கிறதுக்காக நான் இந்த உள்ளியை நார்மலான டெம்பரேச்சர் தண்ணியில் ஊற வச்சுட்டு நான் நைட்டு மறந்து போனேன்.
விடிய வந்து நான் கிச்சனுக்குள்ளே பார்க்கல இந்த உள்ளி அப்படியே ஊறினபடியே இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்களென்றால் இந்த உள்ளியை நான் எடுத்து உடைச்சி பார்த்தேன். இந்த உள்ளி எனக்கு கையால் கசக்கவே ஈஸியாக எனக்கு உடைஞ்சி வந்துட்டுது. அப்போ அதால் நான் நல்ல ஈஸியாக வந்து இந்த உள்ளியை நான் 1 கிலோ உள்ளியை வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே கையால் கசக்கி நான் நல்லா தோலெல்லாம் எடுத்து போட்டேன். இப்போ பார்த்தீங்களென்றால் நான் இந்த உள்ளியை இதே போல் ஒண்டொண்டா எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். போட்டுட்டு சுடு தண்ணி விட வேண்டாம். ஏனெண்டா நாங்கள் அந்த உள்ளியை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க இது பழுதாகிடும். அதை விட இஞ்சி உள்ளி பேஸ்ட்டும் செய்யலாது, அதுவும் பழுதாகிடும். இப்போ பவுலுக்கு போட்டுட்டு சாதாரணமான தண்ணியை இப்படியே விட்டு வையுங்க. ஒரு நைட் இருக்கட்டுக்கும் அடுத்த நாள் காலமே இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கோ, நான் ஒற்றை கையாலேயே நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, நான் சொல்ல தேவையில்லை. இந்த உள்ளின்ற தோலெல்லாம் எவ்வளவு ஈஸியாக உரியுதண்டு. இப்படி நீங்கள் செய்கிறதால எத்தனை கிலோ உள்ளியையும் நீங்கள் ஒரு கொஞ்ச நேரத்திலே நீங்கள் உரித்து முடிச்சிடலாம். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸில் ஒரு டிப்ஸாவது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, பபாய்.